ஸோ ஒரு விரக்கொட்டை ஒரு குழந்தைக்கு வந்து கீழே இறங்காமல் மேலே இருக்குது அப்படின்னா உடனடியாக ஒரு குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட நீங்கள் பார்க்கணும். ஏன்ற அவசியத்தை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விரக்கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம் அதிகமாக மேலே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நாளடைவில்னா எவ்வளோ சொன்னால் ஒரு 10 வருஷம் கழிச்சோ ஒரு 15 வருஷம் கழிச்சோ அந்த விரக்கொட்டையிலேருந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் கட்டி ஃபார்ம் ஆகும். சரி, ஓகே, இன்னொரு விரக்கொட்டை கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதுலேருந்து விந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வணக்கம் அனைவருக்கும். பிவெல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜா பேசுகிறேன். நான் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு விரைக்கொட்டை வந்து கீழே இறங்காமல் இருக்கும். அதாவது விரைப்பை வரைக்கும் கீழே இறங்காமல் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நமக்கு தொந்தரவாக இல்லையா, இதுக்கு என்ன பண்ணணும் என்பதை பற்றி முழு விவரங்களும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த விவரங்கள் பற்றி முழுமையாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விரைக்கொட்டைனா என்ன? விரக்கொட்டைன்றது பார்த்திங்கன்னா ஒரு விந்து ஃபார்ம் ஆகிற ஒரு ஆர்கன், ஒரு உறுப்பு, சரிங்களா? ஸோ அதுலேருந்து தான் விந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆர்கன். ஸோ ஒரு விரக்கொட்டை ஒரு குழந்தைக்கு வந்து கீழே இறங்காமல் மேலே இருக்குது அப்படின்னா உடனடியாக ஒரு குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட நீங்கள் பார்க்கணும். ஏன்ற அவசியத்தை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஒரு விரக்கொட்டைன்றது நார்மலாக விரஃபையில் வந்து ஃபார்ம் ஆகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ அந்த விரக்கொட்டை எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விரக்கொட்டை வந்து வயத்தில் தான் ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? குழந்தை அம்மாவோடைய வயிற்றில் இருக்கும்போது குழந்தையோட வயிற்றில் தான் விரக்கொட்டை ஃபார்ம் ஆகும். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து குழந்தை பிறக்கிற டைமில் தான் விரப்பையில் வந்து அந்த விரக்கொட்டை வரும். சில குழந்தைங்களுக்கு இந்த வர பாதையில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அந்த அரெஸ்ட் ஆகிடும். அதாவது அந்த மூமெண்ட் ஆகிறது அங்கேயே நின்றுடும். அப்போ என்ன ஆகும்? விரக்கொட்டை ஒன்று குழந்தை வயிற்றில் இருக்கும், இல்லை விரப்பைக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ விரக்கொட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கும், இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா விரக்கொட்டை வந்துட்டு விரப்பைக்கு மேலே இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விரப்பை பெருசாக இருக்கும், இன்னொரு விரப்பை சிறுசாக இருக்கும். அந்த பெருசாக இருக்க விரப்பையில் விரக்கொட்டை கீழே இறங்கியிருக்கும், சிறுசாக இருக்க விரப்பையில் விரக்கொட்டை கீழே இறங்கி இருக்காது. ஒரு விரக்கொட்டை கீழே இறங்கலைன்னா அந்த பையும் வந்து சுருக்கமாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு மேலே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கம் மாதிரி தெரியும். ஸோ இதை பார்த்தும் வந்து பார்த்திங்கன்னா விரக்கொட்டை கீழே இறங்காமல் மேலே இருக்குன்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரி, ஏன் இதை கண்டுபிடிக்கணும்? ஏன் வந்து ஒரு குழந்தைகள் அறுவை சிகிச்சை டாக்டர்கிட்ட வந்துட்டு நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு விரக்கொட்டைன்றது வந்துட்டு ஏன் வந்து விரப்பையில் கீழே நம்ம பாடியை விட்டு தள்ளி, அதாவது நம்ம உடம்பை விட்டு தள்ளி ஒரு விரப்பையில் ஏன் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். நார்மலாக நம்ம உடம்புடைய உஷ்ணம், அதாவது நார்மல் உடம்புடைய உஷ்ணம் பார்த்திங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ இந்த உஷ்ணத்தில் இந்த விரப்பையோட வேலை என்ன? விரப்பையிலேருந்து விந்து ஃபார்ம் ஆகிறது. ஸோ அந்த உஷ்ணத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம உடம்புலேருந்து அதை ஒரு தள்ளி விரப்பைன்னு ஒரு கீழே கொண்டு வந்துட்டு ஒரு 34 டிகிரி செல்சியஸில் வச்சு அந்த விரக்கொட்டைக்கு வேலை செய்யும். அப்போ அந்த டெம்பரேச்சரில் இருந்தால் தான் வந்து வேலை செய்யும். ஸோ அதுக்காக தான் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இது அங்கே இல்லாமல் மேலே வந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்ம உடம்போட உஷ்ணத்தில் அந்த விரக்கொட்டை வேலை செய்யாது. ஸோ அதனால் இது உடனடியாக கீழே இறக்கி வச்சா தான் வந்துட்டு அந்த விரக்கொட்டை வேலை செய்யும். ஸோ இப்போ கீழே இறக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஸோ எப்போ வைக்கலாம், என்ன டைமிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்? இப்போ ஒரு டாக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் பண்ணுன்றாங்க, சில டாக்டர் பார்த்தோன்னா 1 வருஷத்தில் பண்ணுன்றாங்க, சில டாக்டர் பார்த்தோன்னா 2 வருஷத்தில் பண்ணுன்றாங்க, இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ எது வந்து கரெக்டான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விரக்கொட்டை வந்து வயிற்றில் இருக்குது, வயிற்றுலேருந்து கீழே இறங்கி வருது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எதனால் இறங்கி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸ், அதனால தான் வந்துட்டு அந்த ஹார்மோனல் ஆக்ஷன்னால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து கீழே இறங்கி வருது. ஸோ வயிற்றில் இருக்கும்போது இந்த ஹார்மோனல் ஆக்ஷன் குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அந்த ஹார்மோன் வந்து சுரக்கும். அது எப்போ சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து 3லேருந்து 4 மாதத்தில் இருக்கும்போது அந்த ஹார்மோன்லாம் சுரக்கும். ஸோ திருப்பி அந்த ஹார்மோன் சுரக்கும்போது திருப்பி அந்த விரக்கொட்டை நார்மலாகவே ஆப்ரேஷன்லாம் எதுவுமே பண்ணாமல் கீழே இறங்கிடலாம், ஓகேவா? அதனால் அந்த 3-4 மாதத்தில் அந்த ஹார்மோன் சுரந்ததுக்கப்புறம் 5ஆவது மாதம் 6ஆவது மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ஆப்ரேஷனே இல்லாமல் தானாகவே கீழே இறங்கி வருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 6 மாதத்துக்கு அப்புறமும் அது வந்து கீழே இறங்கலை அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி கீழே இறக்கி வைக்கணும்.
அந்த விரக்கொட்டை சுற்றி இருக்க உஷ்ணத்தை கம்மி பண்ணணும். பண்ணாதான் விரைக்கொட்டை வேலை செய்யும். இந்த இடத்துல தான் ரொம்ப எல்லா பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பேனிக் ஆவீங்க. ஏன்னா என் குழந்தை வந்து 6 மாதம் குழந்தையாக இருக்குது, இந்த 6 மாத குழந்தைக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்றத யோசிப்பீங்க. பட் இதோடைய முக்கியத்துவம் என்ன? சப்போஸ் இது ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுன்னா அந்த ஆண் குழந்தைக்கு முக்கியமான உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த விரக்கொட்டைன்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த விரக்கொட்டை கீழே இருந்து அது உஷ்ணம் கம்மியாக இருந்தால் தான் வேலை செய்யும். ஸோ இப்போ அது மேலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த விரக்கொட்டை வேலையே செய்யாது. ஸோ இந்த பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி இறக்கி வைக்கணும். அந்த ஆப்ரேஷனுக்கான ரிஸ்க்கை விட அதனால் பெனிஃபிட்ஸ் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம். சரி, ஓகே, இன்னொரு விரக்கொட்டை கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதுலேருந்து விந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லீட் பண்ண முடியும். ஒன்றும் தொந்தரவு இல்லை. அதுலேருந்து வந்து விந்தணுக்கள் வரும், எல்லாமே பண்ணிக்கலாம். அப்போ எதுக்கு மேலே இருக்க விரக்கொட்டையை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்? ஒரு விரக்கொட்டை மேலே தானே இருக்குது, அதை விட்டுறலாம்ல அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் யோசிக்கிறாங்க, கேட்குறாங்க. ஏன்னா என் குழந்தைக்கு ஆப்ரேஷன் வேணும்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விரக்கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம் அதிகமாக மேலே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நாளடைவில்னா எவ்வளோ சொன்னால் ஒரு 10 வருஷம் கழிச்சோ ஒரு 15 வருஷம் கழிச்சோ அந்த விரக்கொட்டையிலேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் கட்டி ஃபார்ம் ஆகும். இது வந்துட்டு எத்தனை பேருக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 குழந்தை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு 40-50 குழந்தைங்களுக்கு அதுலேருந்து வந்து புற்றுநோய் கட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ நார்மலான ஒரு ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணாலுமே அந்த விரக்கொட்டை உள்ளார இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் புற்றுநோய் வரும். ஸோ இந்த ஆப்ரேஷன் ரொம்ப 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 முக்கியமான ஆப்ரேஷன். ஸோ கண்டிப்பாக இது பண்ணி கீழே இறக்கி வைக்கணும். சரி, ஓகே, இப்போ இந்த விரக்கொட்டையினால் வர ப்ராப்ளம், சரி நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு இது என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் சார், இல்லை எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம் சில பேர். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா விரை வந்து வயிற்றுலேருந்து தான் கீழே இறங்குது. ஸோ அரெஸ்ட் ஆகி நின்றுக்குது அப்படின்னா ஒன்று அந்த விரக்கொட்டை வயிற்றுலேயே நிற்கலாம், இல்லை இறங்கி பார்த்தீங்கன்னா விரப்பைக்கு மேலே நிற்கும். சரிங்களா? ஸோ இப்போ விரப்பைக்கு மேலே நின்றுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக கீறல் போட்டு நம்ம கீழே விரக்கொட்டையை விரப்பைக்குள்ளார வச்சிடலாம். சப்போஸ் வயிற்றுக்குள்ளாரே நின்று போயிடுது அப்படின்னா என்ன பண்ணணும்? ரொம்ப பயமா அப்படின்னா ரொம்ப பேனிக் ஆக தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து மருத்துவம் வந்து அந்தளவுக்கு வந்துட்டு விரிவடைஞ்சிருக்கு. மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி, அதாவது சிறுதுளை சர்ஜரி அதெல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு 5 மில்லிமீட்டர் மட்டும் வந்து கீறல் போட்டு ஒரு சின்ன கேமரா வச்சு உள்ளார நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த விரக்கொட்டை எவ்வளோ வந்து வயிற்றில் வந்து வளர்ந்துருக்கு, ஸோ அதுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா இல்லையா, ஸோ அந்த விரக்கொட்டை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, உள்ளார அதுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரே ஆப்ரேஷனில் அதே லேப்ரோஸ்கோபி மூலியமாகவே கீழே இறக்கி வச்சிடலாம். சப்போஸ் அந்த ரத்த ஓட்டம் அந்தளவுக்கு வந்து ஃபார்ம் ஆகலை, இந்த விரக்கொட்டையும் அந்தளவுக்கு ஃபார்ம் ஆகலை அப்படின்னா 2 ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதாவது மொதல் ஸ்டேஜில் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வளர்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா வந்து 2வது ஸ்டேஜ் ஆப்ரேஷனில் அது கீழே விரப்பையில் இறக்கி வச்சிரும். அந்த மொதல் ஸ்டேஜுக்கும் 2வது ஸ்டேஜுக்கும் 6 மாதம் இடைவெளியில் வந்து பண்ணுவோம். ஏன்னா அந்த 6 மாதம் இடைவெளி கொடுத்தா தான் அந்த விரக்கொட்டை நல்லா வளரும். ஸோ இது பண்ணிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த விரக்கொட்டையும் வந்து காப்பாற்றிடலாம், அதுக்கான ஃபங்க்ஷனையும் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.